கடலூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட 6 மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று அதே பகுதியில் நிலவுவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு, வடமேற்கு திசையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை, தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாளை கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்காலில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதேபோன்று கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் உட்பட 11 மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளது. நாளை மறுநாள் தஞ்சாவூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மற்றும் திருச்சி மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை, திருப்பூர், சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உட்பட 21 மாவட்டங்களில் நாளை மறுநாள் கனமழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பில்லை என்று இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னையில் பொதுவாக மிதமான மழையே பெய்யக்கூடும் என்றும் அவர் குறிப்பிட்டார். காற்றழுத்த தாழ்வு பகுதி இருந்தது, இப்போ வெல்மார்க் லோ ப்ரெஷர் ஆயிருக்கு. அவ்வளோதான். வெல்மார்க் லோ ப்ரெஷர் ஸ்லோவாக நகர்ந்துருக்கு, ஸ்லோவாக தான் நகரும். மெதுவாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. இப்பொழுது நிலையில் மெதுவாக தான் நிகழ்ந்துகிட்டு இருக்குது. தற்பொழுது நிலையில் இல்லை, ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வெல்மார்க் லோ ப்ரெஷர், அப்புறம் தான் டிப்ரெஷன், அப்புறம் தான் டீப் டிப்ரெஷன். அதுக்கு நிறைய புயலுக்கெல்லாம் 4-5 ஸ்டேஜ் மேலே இருக்கு. இன்னும் இது வெறும் லோ ப்ரெஷர் தானே. லோ ப்ரெஷருக்கு வெல்மார்க் லோ ப்ரெஷர் ஆயிருக்கு. அவ்வளோதான். பெரிய அதாவது மழை தான் இந்த லோ ப்ரெஷர்னால தமிழக பகுதியில் அநேக இடங்களில் மிதமான மழை, முதல்ல கனமழைக்கு தான் ஒவ்வொரு நாளும் இது கிழக்கிலிருந்து மேற்காக நகர்ந்து செல்லும் பொழுது படிப்படியாக சில பகுதிகளில் கனமழை இருக்கும், சில பகுதிகளில் இதுவாக இருக்கும். சென்னையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக மிதமான மழையும் சில பகுதிகளில் அவ்வப்பொழுது கனமழையும் இருக்கும். தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் கடந்த அக்டோபர் 1 முதல் இன்று வரையிலான காலகட்டத்தில் பதிவான மழையின் அளவு 45 சென்டிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பு அளவு 40 சென்டிமீட்டர். இது இயல்பை விட 14% அதிகம்.